சாமி, வாட் இஸ் திஸ்? ஹலோ சொல்லுங்க அண்ணா, வணக்கம். நான் நியூஸ் தமிழ் ரிப்போர்ட்டர் பேசுகிறேன், வினோத். பார்த்துக்கலாம், எங்கே வேறு போகிறாங்க எல்லாம் நம்ம ஒரு எடுத்துக்கோ. வாங்க, என்ன இருக்குதுங்க? அது நம்மளுக்கு தெரியாது. நாங்கள் யாரை உள்ளே குடியிருக்கிறாங்களோ அங்கே உள்ளே போகிறாங்களா பார்த்தேன் என்னன்னு. ஓ, அப்படிங்களா? உள்ளே ஃபேமிலியோட குடியிருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன இதெல்லாம்? வணக்கம், சொல்லுங்க சார். ஆனால் இந்த கடை நம்பர் வந்து 7495. நீங்கள் சூப்பர்வைசர் ஆனா? ஆமாங்க. கவர்மெண்ட் எங்களுக்கு கரெக்டாக சேலரி கொடுத்தா நாங்கள் எதுக்கு நாங்கள் கரெக்டாக அந்த நம்பர் நேர்மையாக சொல்ல புரியுதா உங்களுக்கு? நீங்கள் கரெக்டாக இருந்தா கொடுக்க போறீங்க. இப்போ கவர்மெண்ட்ல எவ்வளோ சேலரி தராங்க? 20 வருஷம் ஆயிடுச்சு. நீங்கள் என்ன ஆச்சுங்க? இங்கே என்ன பண்ணுறாங்க? நானும் ஒரு வெள்ளை சட்டை போட்டு ஒரு பெரிய அதிகாரி தான். யாரையும் மாதிரி யாரையும் ஏமாத்துறதுலாம் இல்லை. 140 ரூபா கொடுத்தா சரக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்களா? 150 தான் கொடுக்குறாங்க. அது 5 ரூபாயும் கேட்டாலும் இல்லை. இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் வாங்குறீங்கல்ல, அங்கே ஒரு கோட்டை எவ்வளோ? அங்கே ஒரு கோட்டை எவ்வளோண்ணா? அந்த கல்லில் ஒரு கோட்டை வேணா எவ்வளோ? 200 ரூபா. 200 ரூபாயா? இங்கே வாங்கினா 150 ரூபா. இப்போ இப்படி தரலாமா? அங்கே கொண்டு போய் 10 ரூபாய் நீ பார்த்தீங்கல்ல, அதான் 140 ரூபா கொண்டாந்தா இல்லை 10 ரூபா கொடுன்னு கேட்குறேன். இதில் எந்த ஒயின் ஷாப்லையும் அப்படி தான் நடக்குது. நான் கேட்குறது, இப்போ உங்களுக்கு இங்கே வாங்கலாம் இல்லை, எதுக்கு அங்கே வச்சு வைக்கணும் அவங்க? அது ரேட் தான் நீ கேட்குறது. அது மாதிரி இருக்குது. அங்கேருந்து நம்ம இந்த மாதிரி இப்போ எத்தனை நாள் இருக்குதுண்ணா இங்கே? தெரியல, நான் இப்போ தான் வந்தேன். சோழ எழுந்து இப்போ தான் வந்தேன். பாரு லீகல் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து எலெக்ஷன் டைம்னால லைசன்ஸ் இப்போ டிடி கட்டிருக்க மாட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க. நான் கேட்குறது, கடைக்குள்ள வேண்டிய சரக்கு அத்தனை கேஸ் சரக்கு எப்படி அங்கே போலிச்சு? வேண்டாம் சொன்னாங்கன்னு கொடுத்தாங்கம்மா. நான் இதை வைக்கக்கூடாது. ஆனால் எந்த விஐபி நீங்கள் இருக்கிறாங்க சொல்லலாம்? எந்த விஐபி பேர் சொல்லலாம்? நீங்கள் விஐபின்னு சொல்லுங்க, பேர் சொல்லலாம். யாருக்கு வந்தால் தான் தெரியும். யாரு விஐபின்னு சொல்லி எங்கிட்ட சொன்னாங்க. இந்த மாதிரி சரக்கு நைட்டு சொன்னாங்க, கொடுத்தோம். அது இங்கே வச்சுட்டு இருப்பாங்க. எனக்கு என்ன தெரியும்? எப்படி நான் எடுத்து காட்டிட்டேன். இப்போ நீங்கள் கேட்டீங்க, என்ன சொல்றீங்க? எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறீங்க. சூப்பர் ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் போட்டுறேன், பிஸியாக அடிங்க, பொறுமையாக அடிங்க. ஒயின் ஷாப் இருக்குது. இந்த இடத்துல எழுதிருக்கிறாங்களே உட்காந்து சீட்லாம் இல்லைண்ணா, நீ வானை காட்டுறேன், வந்து பாருண்ணா. இங்கே வானா, இங்கே காட்டுவேன். வானா காட்டுறேன், வானா. உங்களுக்கு தெரியாதாண்ணா? நீ வானா, அதா இங்கே வானா. என்னண்ணா இப்படியா 130 ரூபா போட்டு எழுதுறாங்கண்ணா? 40 டிசி ஏபிசின்னு போட்டு இருக்காண்ணா. பள்ளிக்கூடம் பண்ணாங்களா என்னமோ? ஓ, அப்படி போயிருப்பாங்க இல்லைங்களா? நமக்கு தெரியல, நாம தான் படிக்க மாட்டோம். போனது நானும் தான் படிக்கிறேன். உள்ள அவர் சேர்ந்து வைக்கலாமாண்ணா? இல்லைங்க, பண்டிகைப்பா. இன்னைக்கு பசங்க எல்லாம் வரனாங்க, எடுத்துக்கணும். நாளைக்கு லீவு இல்லை. சரக்கு அஞ்சு எடுத்து வச்சது, வேற ஒன்றும் இல்லை. அது செவ்வாழி தான் எடுத்து வச்சது. நீங்கள் எடுத்து போய் உள்ள போய் வாங்கி வச்சுங்க. இல்லை, நானும் வெளில போயிட்டேன். அங்கே போய் பார்த்து அங்கே ஒருத்தர் எங்கே ஒரு எவ்வளோ வச்சுங்க? இல்லை, அவன் சொல்லவும் இல்லைன்ட்ட காலையில். நான் கேட்டு கேளத்துக்கு போயிட்டேன். அதனால அங்கே பிரச்சனை பார்க்கல. நான் எவ்வளோ வச்சுக்கிறீங்க? என்ன பார்த்தா அவன் எடுத்து அவனே எடுத்து போச்சு. நீ எடுத்து வைக்கிறீங்க? நான் எடுத்துட்டு போயிருப்பேன். நான் வீட்டுக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன். ஃபோன் பண்ண நான் தேவையாது. நான் வீட்டுக்கு போயிட்டு இப்போ தான் ஃபோன் பண்ண வந்தேன். நல்லா புரியுங்க. இங்கே வந்து வாங்குறது அங்கே வந்து யாரும் வாங்க மாட்டாங்க. என்ன, நான் எடுத்து வைக்க நாங்கள் பசங்க. அதனால தான், வேற ஒன்று. நம்ம கேட்கறதுனால ஒன்று தான் நமக்கு. அவ்வளோ சரக்கு வச்சுருந்தா எப்படி நம்ம முடியாது? இல்லை இல்லை, ஃபர்ஸ்ட் கேட்டால் 10 பாட்டில் வாங்கணுங்கிறாரு, 5 பாட்டில் வாங்கணுங்கிறாரு. என்னன்னா அப்புறம் பார்த்தா 100 பாட்டில் வாங்குறாரு. இல்லைங்க, ஒரு இல்லை அப்படிலாம் இல்லைண்ணா. 20-30 இருக்கும். நான் காட்டு வாங்க வண்டிகள் வாங்க பார்த்தா இல்லை, காட்டு தான் வாங்கல. அதையும் நான் போய்ச்சிட மாதிரி எல்லாமே ஒன்றும் இல்லை பகாடியா கவாலியர் 10 இதுதான் இருந்துச்சு. அப்புறம் அந்த ஆப்பூர் 5 வச்சிருந்தானுங்க அந்த கட்டிங் ஊற்றி கொடுக்கறதுக்கு. சரி, அவங்க எல்லாம் வந்து காட்டு தான் வாங்கல. என்ன அவ்வளோ சொல்றாரு? நான் பார்க்க வந்து அவர் சொல்றேன். நான் சொல்லுவேன் உங்கள்கிட்ட இவ்வளோ இருக்குன்ட்டு. சரி சரி, நான் மட்டும் உங்கள்கிட்ட போய் சொல்லிட்டு வாங்க எல்லா பாட்டிலும். நீங்கள் நாளைக்கு கணக்கு காட்ட மட்டும் நான் நீ கணக்கு உள்ள வந்து வந்தப்பா நீங்கள் கணக்கு காட்டணுங்கிறேன். நான் அதனால தான் உள்ள போகும்போது என்ன பண்ணுறோம்னா, பசங்க எல்லாம் நைட்டு வந்து இது பண்ணிட்டாங்களா சொல்லிட்டு போனா காசு கொடுத்து எடுத்தீங்கன்னா என்ன இவரை கேட்டால் இவரு ஒன்று சொல்றாரு, இவரை கேட்டால் இவரோட சொல்றாரு. ஒவ்வொன்று சொன்னா ஒரு சீட்டு எவ்வளோ வாங்க, எவ்வளோ விற்கிறாங்க அவங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது சாமி. எத்தனை வருஷமா எழுதுறாங்க? இப்போ தான் ஒரு 4 மாசமாக எழுதுறாங்க. அதுக்கு முன்னாடி கூட்டம் வரவே வருமா? இவ்வளோ எத்தனை கூட்டம் வரும்? அது எவ்வளோ கூட்டம் வருமா அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். நானே 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு இங்கே பார்த்துட்டு தருவேன். யார் எழுதுறது? யாருன்னு தெரியுமா? அதெல்லாம் அப்படி தெரியாது சாமி. இங்கே எழுதுறாங்களே, என்ன வர்றாங்க எழுதுறாங்க. இல்லையா? இல்லையே, போயிட்டாங்களே. சரி, ஓடி போவாங்க. போலீஸ் வருவாங்களா? எந்த போலீஸ் வராங்க? போலீஸ் வராங்க. ஏன்னா மக்கள் உழைக்கிறதே கம்மியாக தான். பாதி சாராயத்துக்கு போயிடுது.
பாதி இது இப்படி எழுதுனா எப்படி வீட்டில் இருக்கிற காய்ச்சலாம் கொண்டாந்து கொட்டிட்டு போயிடுறாங்க. கொண்டாட்டி பிள்ளைங்கலாம் ஜோரில் ஆச்சாங்க. எல்லாம் இந்த பக்கம் எல்லாம் கூலி வாங்கி தான் போகிறாங்க பாவம். எல்லாமே கூலி வாங்கிட்டாங்க. எங்கள் பையன்லாம் 600-700 நைட்டு 8 மணி வரைக்கும் கிடக்கும். இல்லைண்ணா இப்போ நம்ம சராசரியாக மூட்டை தூக்குறோம், காட்டு வேலை செய்கிறோம் அப்படிங்கிறீங்க. இப்படி லாட்ரி எழுத விடுறது யாரு? அது வந்து யாரு விடுறாங்க, என்ன பண்றாங்க நம்மளுக்கு தெரியாது. வில்லேஜ்ல இருந்து எல்லாம் வர்றோம். என்ன வந்து செல்லு வைக்கிறாங்க, எல்லாமே அங்க இருந்து 4 ஒரு சீட் எவ்வளோ எழுதுறாங்க அவங்க? 30 எழுதுறாங்க, 50 எழுதுறாங்க, 100 எழுதுறாங்க. அது பிரைஸ்லாம் உழுவுதா? தெரியல. ஆனா கேள்விப்பட்டிருப்பீங்களா? அது சொல்றான், 500 ஊற்றிங்கிறான், 1000 ஊற்றிங்கிறான், ஊற்றிங்கிறான், 5000 சொல்றான். இல்லை இதான் வந்து நம்ம தடை செய்யப்பட்டது தான். எப்படி வந்து யாரு கொடுத்த தைரியத்தை எழுதுறாங்க இதெல்லாம் தெரியல, அது நம்மளுக்கு தெரியாது. நான் அந்த வேலை அந்த இது சப்ஜெக்ட்டுக்கே போகிறதில்ல. ஐயோ நம்மளுக்கு என்ன செய்ய போகுது, போலீஸ்காரனே கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நான் போய் என்ன பண்ண முடியும்? போலீஸ்காரனுங்களே கண்டுக்கல, நாமெல்லாம் பிச்சு கொடுத்தவங்களுக்கு இப்போ ஒரு நாளைக்கு குட்டியெல்லாம் போகுது வருது. எங்களுக்கெல்லாம் பேராண்டிங்க தச்சு ஓடியாதுங்க. வண்டியான வண்டி என்ன எதில் பார்த்தாமே சீட்டு எழுதுறீங்களா கேட்குறாங்க, அதெல்லாம் ஓடி போயிட்டாங்க. தமிழ்